இனிய காலை வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா இறைவனம் அப்படிங்கிற ஒரு கிளினிக்கு தான் நான் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி அதெல்லாம் வந்து டாக்டர் யுவராஜ் நேச்சுரோபதி டாக்டர் அவர் வந்து நமக்கு பண்ணுறாங்க. இப்போ உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் காலில் இருக்குது, அதுலேருந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. தம்பி என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம கேட்டுக்கிடுவோம். சொல்லுங்கள் தம்பி. இந்த ரிஃப்ளெக்ஸாலஜின்றது ஃபர்ஸ்ட் அந்த எனர்ஜி பேஸ்ல ஒர்க் பண்றது. ஓகே. ஸோ இது வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருந்து பெரியவங்க வரைக்கும் இதுக்கு எல்லாருக்குமே பண்ணலாம். ஓகே. இதுல வந்து சைடு எஃபெக்ட்னு ஒண்ணு கிடையாது. இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ நீங்க அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா எந்த மெடிசனுமே நீங்க சைடில் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுல வந்து எந்தெந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பு சரியில்லைன்னா அலோபதி எதுக்கு போறோம், ஆயுர்வேதா எதுக்கு போறோம், சித்தா ஹோமியோபதி போறோம், அதுக்கு போற பிரச்சனை எல்லாத்தையுமே இதுல கியூர் பண்ண முடியும். ஓகே. சரிங்களா? தலைவலி, கைகால் வலி, இடுப்பு வலி, டிஸ்க் பல்ஜ், முதுகு தண்டுவடம் நவந்திருத்தல், சுகர் பேஷண்ட், கால் எரிச்சல், நரம்பு பாதிப்பு எல்லாத்துக்குமே இதை கம்ப்ளீட்டா சரி பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு சிட்டிங்லயே வந்து அதுக்கான ரிலீஃப் கண்டிப்பா கிடைச்சிரும். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம இது வந்து எப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை ஜென்ரலா பண்ணிக்கலாம். பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஏற்றபடி இது கொஞ்சம் அந்த டைமிங் மாறும். இது செய்யும் போது எம்டி ஸ்டமக்ல இருக்கணுமா இல்ல சாப்பிட்டுட்டு வரலாமா? சாப்பிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பண்ணா நல்லது. கொஞ்சம் வயிறு வந்து காலியா இருக்கும்போது பண்ணா நல்லது. சில பேருக்கு சாப்பிடாம பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்காது, தாங்காது. சாப்பிட்டு பண்றது நல்லது. சாப்பிட்டு வயிறு வந்து கொஞ்சம் எம்டியா இருக்கணும். தட் இஸ் ஒரு 1 ஹவர் கழிச்சு. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் முடிச்ச பிறகு 1 ஹவருக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். தண்ணி குடிச்சிக்கலாம். சரிங்களா? இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 1/2 hour to 40 minutes நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. சரிங்களா? ஓகே. இது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இடத்துக்கு வந்து எல்லா ஊர்ல இருந்துமே வராங்க. ஓகே. தமிழ்நாட்டுல இருந்து வராங்க, மற்ற ஸ்டேட்ல இருந்து கூட வராங்க. வந்து எவ்வளவு பேர் கியூர் ஆயிட்டு இருக்காங்க. ஓகே. சரிங்களா? ஸோ இது எல்லாருக்குமே நல்லது. இது எல்லாருக்கும் போய் சேரணும். உங்களுடைய ஃபோன் நம்பர் நான் இதில் கொடுக்குறேன், கொடுத்துருங்க. ஓகே. தேங்க்யூ தம்பி.